வணக்கம். இன்னைக்கு வந்து நான் தான் சமைக்க போகிறேன். சரி, இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா பிரிஞ்சால் வித்து பீட்ரூட் கறி. இன்னைக்கு வந்து அதை தான் நம்ம டிஷ்ஷாக செய்ய போகிறோம். செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ எத்தனை அடிக்கடி இருக்கு. இன்னைக்கு வந்து மழை பெய்யல. இன்னைக்கு வந்து மழை பெய்யல. லூஸ் பைத்தியம். இது வந்து சீக்கிரமாக பண்ண போகிறோம்னு இல்லை. ஆயில ஊற்றக்கூடாது அப்படியே. சரி, இது வந்து இப்போ வந்து இது வறுத்தத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அது வந்து வறுந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் போதுமா ஊற்றுங்க. இப்போ இதை போகிற அதில் போட்டு ஐயோ இப்போ ஓடிட்டு வருது. அதான் வதக்குங்க இப்போ. ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு வதக்கியாச்சு. அதை வந்து காமிக்கல. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணியா, அரை கிளாஸ் தண்ணியா? காய்கறி முதல் போடணுமா? பீட்ரூட்டு அப்புறம் வந்து கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது இப்போ வந்து மூடி வச்சு வேக விட்டுடலாம். கல் உப்பு நல்லா வேகட்டும். ஓகே, இது வந்து இப்போ சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஊற்றிடலாம். மசாலா எடுத்து வச்சிருக்கியா? இந்த மசாலாலாம் போட்டுக்கணும். மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, 4 மிளகாத்தூள். காரமாக இடாமடா, எனக்கு என்ன பயமாக இருக்குது. நான் செஞ்சாலே காரமாக இருக்கு. பேச்சா கிரேவி மாதிரி வந்துச்சு. பாருங்க, கிண்டிட்டு பாருங்களேன். ஓகே, கிரேவி மாதிரி தானே இருக்கு. சிரிப்பப்பா. சரி, ஓகே. நம்ம வந்து இந்த பிரிஞ்சால் வித்து பீட்ரூட்டு கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து பிரிஞ்சால் வித்து பீட்ரூட் கறி, பீட்ரூட்க்கு வந்து கிரேவி. ஓகே, நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். குழம்பு இன்றைக்கி வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் முதல்ல ஊற்றிட்டேன். இருந்தாலும் சூடாக இருக்குது, ஆறட்டும்னு வச்சோம்னா. கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால தயிர் வந்து வெயில் நல்லா அடிக்கும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தயிர் வைக்கலை. அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கஞ்சா கருப்பண்ணனோட டிஷ்ஷு. குக் வித் கோமாளியில் அவர் பண்ணது. குக் வித் கோமாளியா என்னது அது டிஷ்ஷு? இது என்னமோ ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தோம். நல்லாயிருக்கு. ஆஹா ஓஹோ நான் சொன்ன மாதிரி இல்லை, ஆனால் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குண்ணா. சைட் டிஷ்ஷஸ் சொல்லலை. இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, 65 பக்கோடா, அவரைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை, ஆம்லேட்.
ஆம்லேட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? பொரியல்லாம் உனக்கு நேரம் ஆகும். எல்லாம் சரி நம்ம நிமிஷம். Nice one. கிராம்பு இப்படி முழுசாக வந்துச்சு. போதும் போட்டு வதக்கணுமா? நல்ல வேலை எங்கள் அண்ணன் பட்டுச்சு.
ஓகே, இன்றைக்கி வந்து பிரிஞ்சால் வித்து பீட்ரூட் கறி, பீட்ரூட் கிரேவி சூப்பராக சாப்பிட்டாச்சு. அது வந்து பக்கோடா செமையாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.